பாரம்பரிய வைத்தியத்தில் குதிங்கால் வலிக்கான மருத்துவம். குதிங்கால் வலி எதனால் வருது? அதிக தூரம் நடக்கிறவங்களுக்கு வரும், நடக்காமையே இருக்கிறவங்களுக்கு குதிங்கால் வலி வரும். நிறைய பேர் நினைப்பாங்க நடக்கவே இல்லையே ஏன் வருது வலின்னா, அந்த இடம் வந்து ரொம்ப மென்மையான இடம், சும்மா எழுந்திரிச்சு நடக்கும்போது உடல் எடை முழுவதும் தாங்கிறதால அங்கே வலி வரும். இந்த வலி வந்துச்சுனால அடுத்த கட்டம் வந்து முடக்குவாதம் வந்துடும். அதனால் முன் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இந்த குதிங்கால் வலியை கவனிக்கணும். அதில் முக்கியமாக வந்து மகிழங்காய், ஜாதிபத்திரி, திப்பிலி, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குதிக்கால் வலி எல்லாருக்கும் இருக்காது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து குதிக்கால் வலின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் குதிக்கால் வலி வருதுனாக்கா, காலையில் உணவு எதுவுமே சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாருமே காலை உணவு வந்து செம்மையாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால ரத்தோட்டங்கள் சரியாக போகாது. நம்ம உடம்புல வந்து பித்தம், கபம், வாதம் அது 3மே சமச்சீர் நிலையில் இருந்துச்சுனாக்கா எதுவுமே பண்ணாது. அது ஒன்று கூடிச்சு, வாத நீர் கூடிடுச்சுனாலுமே குதிக்கால் வலி வந்துடும். அடுத்து முடக்குவாதத்துக்கான அறிகுறி முதல்ல வந்து தூங்கி எந்திரிச்சாங்கன்னு உடனே வெடுக்குன்னு வலிக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே அவங்க நடந்து நார்மல் ஆகிட்டாங்கனாக்கா அந்த வலி விட்டுரும். அது ஆரம்ப நிலை வந்து அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது குதிக்கால் வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சாதிபத்திரி, திப்பிலி, மகிழங்காயினுடைய அந்த தோல் மட்டும் அரைச்சி எடுத்தது, அது கூட கொஞ்சமாக சுத்தமான தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். எல்லாம் கலந்த கலவை ஒரு 20 மில்லி அளவுக்கு இருந்தாலுமே போதுமானது. எப்போவுமேவும் பச்சை வகை மருந்து சாப்பிட்றப்போ வெறும் வயிறோடு சாப்பிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக நம்மளுக்கு நோயை குணப்படுத்துன்றதுனால தான் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடணும். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் உணவு வந்து சாதாரண உணவுகள் எடுத்துக்கோங்க. அந்த நாட்களில் புளித்த உணவுகள், மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது. 7 நாளைக்கு எடுத்துக்கிறணும். இது வந்து குதிங்கால் வலி போக வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. குதிங்கால் வலிக்கு மகிழங்காய், ஜாதிபத்திரி, தேன், திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா குதிங்கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது ஒரு 7 நாள் இது குடிக்கணும். அந்த 7 நாளில் மாமிசங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. குதிங்கால் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.